நபி தோழர்கள் பள்ளிவாசல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நபிசல்லாசம் உள்ளே வர்றாங்க. வந்த உடனே சொல்றாங்க, ரெண்டு பேரையும் பார்த்து எப்ப நோம்பு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், பெரிய திகைப்பு. ஏன்னா நோம்பு முறியணும் அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கணும், நோம்புல செய்யாத காரியத்தை என்ன செய்யணும், தகாத காரியத்தை செஞ்சாதான் நோம்பு முறியும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். யாரு, அந்த சகாபாக்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப ஆச்சரியமா நபிசல்லாசத்தை பார்த்து கேட்டாங்க, இறை தூதர் அவர்களே, நாங்க பள்ளியை விட்டு வெளியவே போலங்க, எப்படிங்க எங்க நோம்பு புரியும்? அப்ப நபிசல்லாசலம் கேட்கறாங்க, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க இப்போ? அப்ப சொல்றாரு ஒருத்தர், அந்த அவரை பத்தி பேசணும், அதான் அங்க இல்லாத ஒருத்தரை பத்தி பேசணும், அதான் சொன்னா நோம்பு முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை பாருங்க. அப்ப ஒரு தோழர் சொல்றாரு, இறை தூதர் அவர்களே, நாங்க அவர்கிட்ட இருக்கிறதா பேசணும், நாங்க கூட இல்லாத பொல்லாத பேசல, அப்படி இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நாங்க பேசணும் அப்படிங்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் புறம் பேரு. இங்க இருக்கிற இங்க இல்லாத ஆளை பத்தி நீ சொன்ன பத்தியா, அதுக்கு பேர் தான் புறம். அவர் செய்யாத காரியத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் அவதூறு, அது இன்னும் பெரிய பனிஷ்மெண்ட், அதுக்கு இன்னும் தண்டனை ஜாஸ்தி.